நீங்கள் அது இது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் காணப்படுது, புதிய ஏற்பாட்டில் காணோம், இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்லலை. கொடுப்பதை பற்றி பழைய ஏற்பாடும் பேசுது, புதிய ஏற்பாடும் பேசுது. சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பேசும். நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைவெல்லாம் நிறைவாகுது இப்படிலாம் பேசும்போது அதெல்லாம் சில ஆவிக்குரிய விஷயங்கள், இது பணத்தை பற்றி சொல்லலைங்கிற சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்குது. பட் ஆனால் வந்து உண்மையிலே இப்போ விதைக்கும் போது ஒருத்தர் வந்து கிவிங் கொடுக்கும்போது அவருடைய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நடக்குமா, இல்லை அது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, அப்படி நீங்கள் நான் கொடுத்தா அது நடக்கும்னு அப்படி கொடுத்தீங்கனாலும் அதுவும் நடக்காதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால கர்த்தர் நான் கொடுத்தா தான் கொடுப்பாரா, அவர் ரொம்ப நிச்சயம் நான் கொடுக்காம இருந்தாலும் அவர் கொடுக்க வல்லவர், ஏன்னா அவர் ஆல்ரெடி சிலுவையில் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படியும் பேசுகிறாங்க. நீ வந்து சபைக்கு வா, காணிக்கு கொடு, பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு போதிச்சா நான் செழிப்பை பற்றி முழுமையாய் பேசவில்லை என்று அர்த்தம். அந்த மாதிரியான கான்செப்ட் இல்லையா? அப்படி பேசவே கூடாது. ஓகே, அப்படி சிலர் நினைக்கிறாங்க, நான் காணிக்கு கொடுத்தா பணக்காரன் ஆயிடுவேன். இல்லை, அப்படி ஆக முடியாது. இந்த சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. என் கையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரைஸ் லார்ட். ஸோ போன எபிசோடில் நம்ம இந்த செழிப்பை பற்றியான டாப்பிக்கை நம்ம ஆரம்பித்தோம். ஒருத்தர் வந்து செழிப்படையணும் இதில் வந்து அப்படின்னா அவருடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இப்போ பொதுவாக நம்ம நிறையா பேசுகிறது விதைச்சா நீங்கள் அறுக்கலாங்க, அதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்கு ஒரு இதாக இருக்குது, டூலாக இருக்குது. அப்போ நீங்கள் விதைங்க அப்படின்றாங்க, ஆஃபரிங் கொடுங்க அப்படின்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? இல்லை, அதுதான் எல்லாமே நான் இது ஒன்று போதும் அப்படின்னு நான் எந்த தத்துவத்தையும் நான் வந்து சரி சொல்லலை. கொடுக்கறது அப்படின்ற அந்த மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி பல விஷயம் இருக்குது. கொடுக்குற மனுஷனுடைய வாழ்க்கையில் செழிப்பு எப்படி வேலை செய்யுது, டெக்னிக்கலி நம்ம பேசணுன்னா எப்படி வேலை செய்யுது, கொடுக்குற ஒருத்தனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஒருத்தன் முதல்ல கொடுக்குறான்னா சம்பாதிக்கிறான், ஏதோ ஒரு வருமானம் வருது, அவன் கொடுக்குறான், கத்தருக்கண்டு கொடுக்குறான், தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுக்குறான். கொடுக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதுவே ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது. ஏன்னா நான் எப்படி சொல்லுவேன், விசுவாசம் கொடுக்கும், பயம் அதை தடுக்கும். ஃபெய்த் கிவ்ஸ், ஃபியர் cannot. இப்போ பணத்தை கொடுக்கறதுன்றது அங்கே ஒரு விசுவாச ஆவி அவனுக்குள் செயல்படுகிறது. இந்த லா ஆஃப் ஃபெய்த் அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ இந்த லா ஆஃப் ஃபெய்த்ன்றது ஒருத்தன் முன்னேறுவதற்கு முக்கியமான பிரமாணமாக இருக்குது. திருப்பி ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் பயத்தை உடைக்கிறான், அவன் சுயநலத்தை உடைக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே அவன் தேவனை கனம் பண்ணும்படி கனம் பண்ணுறான். இது என்னால் உண்டாகலை, இதை நான் உண்டாக்குவதற்கு கடவுள் காரணமாக இருந்தார், அவருடைய அருள் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு துணை நின்றதுன்னு சொல்லி கடவுளுக்கு அவன் நன்றியோடு என்ன பண்ணுறான் அவன். சரி, அப்போ இது இப்போ நான் சொல்கிறேன் பிரின்சிபிள்ஸ் என்ன, நன்றி மனப்பான்மைன்றது ஒரு பிரின்சிபிள்ஸ்.
the attitudes of gratitude, the principles of attitudes of gratitudes. ஒரு மனுஷன் நன்றி உள்ளவனாக இருந்தால் அவன் வெற்றி உள்ளவனாகவும் செழிப்புள்ளவனும் தான் இருப்பான். இது ஏதோ பைசாவை வந்து இப்படி போகிற பக்கில் இப்படி ஏதோ போட்டு போகிறது அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு உணர்வு இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால தான் கொடுக்குறவங்களுக்கு கூட சில நேரம் அவங்க பெருசாக ஆசீர்வாதத்தை பார்க்காத சிலர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த புரிதல் இருந்து கொடுங்க, இந்த வெளிப்பாட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. இப்போ நான் போன இதில் நீங்கள் பேசும்போது வேலைக்கு எல்லோரும் போகிறாங்க, ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வேலை பாருங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்ற அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நீங்கள் உழைப்பை செய்யும் பொழுது அந்த உழைப்பு எப்படி வெற்றியாக மாறுதோ அது மாதிரி கொடுக்கும் பொழுதும் ஏதோ நான் கொடுக்குறேன், ஏதோ காணிக்கை கேட்க அங்கே போடுறேன் அப்படி போடாமல் நீங்கள் கொடுக்குற அந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நான் கொடுக்கும்போது சுயநலத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள், பயத்தை உடைக்கிறீர்கள், மாறாக அன்பையும் விசுவாசத்தையும் செயல்படுத்துகிறீர்கள், நன்றி மனப்பான்மையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் வருது, இது என்னால் ஆகலை, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்று. அப்போ நன்றி மனப்பான்மைன்ற ஒன்று பெரிய பெருக்கத்தின் ரகசியம். யாருக்கெல்லாம் நன்றி மனப்பான்மை இருக்கோ, ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆட்டிடியூட் இருக்கோ, அவங்க அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து திரளையும் ஏராளத்தையும் கவருகிற ஒரு திறவுகோல் எதுன்னா நன்றி மனப்பான்மை. ஒன்று கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். ஒரு ஊழியர் கொண்டு கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம், இவர் தான் எனக்கு அதை போதித்தார், நான் அவருக்கு நன்றியாக இருக்கிறேன். அப்போ கடவுளுக்கு நன்றியாக இருக்கிறது. இன்னொன்று திருவசனத்தை உங்களுக்கு போதித்தவர்களுக்கு நன்றியாக நீங்கள் இருப்பது. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது நன்றி மனப்பான்மை என்கிற ஒன்றை வெளிப்படுத்துகிறீர்கள், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், கனத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இன்னொன்று என்னென்னா, திரும்பவும் எனக்கு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், ஆகையினால தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்போ கண்டிப்பாக இட் வில் கம் பேக். இன்னொன்று வந்து பைபிள் வந்து அதை ஒரு செழிப்புக்கான ஒரு முக்கியமான சாவியாக வேதவசனம் பேசுகிறது. எப்போவுமே ஏதோ இவங்க இந்த பணத்தை பற்றி பேசுகிற பிரசங்கியார்கள் இதெல்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. வேதவசனம் பேசுகிறது. கொடுப்பதின் மூலம் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியுன்றதுக்கு நூற்றுக்கணக்கான வசனங்களை சொல்ல முடியும். ஓகே ஓகே, எல்லாருமே நார்மலாக கேட்டாலே எல்லாரும் கடகடன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. தசம பாகங்களை கொண்டு வாருங்கள்ன்றாரு மல்கியா 3:10. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன்றார். நீதிமொழிகள் 3:9-10. உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும், அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுன்றார். இன்னும் 100 வசனம் சொல்லலாம். இப்படி கொடுத்து தான் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்லாம் கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வசனத்தை கோட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து தேவன் அன்பாக இருக்கிறார், அதனால் நீ வந்து இயேசுவையோ சுவிசேஷத்தையோ விசுவாசிக்க வேண்டியதில்லை, நீ போய் சொல்லவும் வேண்டியதில்லை. தேவன் அன்பாக இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் பரலோகத்தை தான் கூட்டு போயிடுவாருன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்படி சொல்கிற ஒரு கும்பலும் இருக்குது. யூனிவர்சலிசம்னு ஒன்று இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த தத்துவம். தேவன் அன்பாக இருக்கிறார், அதனால தான் எனக்கு கொடுப்பதின் மூலம் செழிக்க முடியும் என்ற பிரமாணத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை உருவாக்கினதே அன்புன்றேன். அன்பினால தான் அந்த பிரமாணம் உண்டாயிருக்குன்றேன். கடவுள் என்ன கடவுள் என்ன நேசிக்கிறதுனால தான், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் இப்படி ஒரு பிரமாணத்தையே வச்சிருக்கிறாரு. ஸோ லவ் தான் இந்த லாவுக்கு பின்னாடி, இந்த லாவை கொண்டு வந்ததே லவ் தான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கடவுள் அன்பானவர் நீங்கள் நம்புறீங்கன்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். கடவுள் உங்களை நேசிக்கிறாரு, நீங்களும் கடவுளை நேசிக்கிறீன்னு சொல்கிறீங்களா? அப்போ கடவுள் சொன்னதை செய்யுங்க. ஓகே, அதுதான் அன்பு. நான் கடவுள் அன்பானவர் அப்படின்னா, அன்பான கடவுள் வந்து உங்களுக்கு அன்பான வழிமுறைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் அது இது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் காணப்படுது, புதிய ஏற்பாட்டில் காணோம் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்லலை. கொடுப்பதை பற்றி பழைய ஏற்பாடும் பேசுது, புதிய ஏற்பாடும் பேசு. சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பேசுகிறது. ஓகே ஓகே. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வெறும் பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கடவுள் தன் மகனையே கொடுத்து விட்டார். இப்போ இந்த கடவுளுக்கு நீங்கள் என்னத்தை கொடுப்பீங்க?
பொருளை கொடுத்தார், பொருளை கொடுத்தான்னு நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா காட் கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாடன் சன் ஜீசஸ். சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு. அந்த கடவுளுக்கு நீங்கள் என்னத்தை தர முடியும், எந்த அளவில் தர முடியும்னா அன்லிமிட்டெட். ஓகே, கடவுள் வந்து அந்த லிமிட்டை உடச்சி கொடுத்துட்டாருன்றதை ஒருத்தன் பார்த்துட்டான்னா 10, 20, 30 இதெல்லாம் கிடையாது. தேவன் தன்னிடம் இருக்கிற சிறந்ததை எனக்காக கொடுத்தார். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கிவிங் வந்து இட் இஸ் நாட் அ டாக்ட்ரின். இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆர் நியூ டெஸ்டமென்ட் சொல்கிறதுக்கு கிவிங் இஸ் நாட் அ டாக்ட்ரின். கிவிங் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். கொடுப்பது என்பது கடவுளுடைய குணம். தேவன் பழைய ஏற்பாட்டிலும் கொடுக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கிறார். ஸோ கொடுப்பதுன்றது ஒரு குணம்தான். உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் சில பேருக்கு என்கிட்ட கேட்பாங்க, என்ன வந்து இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா கொடுக்கறத பற்றி உபதேசம் அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட கேட்குறது, உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஏற்பாடு இருக்கான்றது தான். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடுன்றது இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனை இருக்குதான்றது தான். பைபிள் வந்து பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாய் பேசுகிறார். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி பிரசங்கியார்கள் இப்படி எடுத்து பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டீங்க. பவுல் போன்றவர்கள் வேற என்ன பண்ணாங்க? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் முழுமையாக வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கறத பற்றி ஸ்டார்ட் பண்ணி 9ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது என்ன பேசுகிறாரு? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு என்ன விவசாயத்தை பற்றியா பேசிகிட்டு இருந்தார்? அங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களுக்காக பணம் கொடுக்கறதை பற்றி ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன சொல்கிறாரு? நிறைய கொடுப்பான்றார், நிறைய கொடுத்தா நிறைய அறுப்பன்றார். அப்படி சொல்லலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைவெல்லாம் நிறைவாகுது இப்படிலாம் பேசும்போது அதெல்லாம் சில ஆவிக்குரிய விஷயங்கள், இது பணத்தை பற்றி சொல்லலைங்கிற சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்குது. பட் ஆனால் வந்து உண்மையிலே இப்போ விதைக்கும் போது ஒருத்தர் வந்து கிவிங் கொடுக்கும்போது அவருடைய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நடக்குமா, இல்லை அது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, அப்படி நீங்கள் நான் கொடுத்தா அது நடக்கும்னு அப்படி கொடுத்தீங்கனாலும் அதுவும் நடக்காதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால அவங்கள்ட்ட கேட்குறேன். எதிர்பார்த்து கொடுப்பதில் தவறில்லை. ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்பை பைபிள் தூண்டுத கொடுங்கள். ஸோ எதிர்பார்க்காமே நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு அதில் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்றது பைபிள் வாசகம் அல்ல. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை என்னோடு கூட வருகிறது, நான் பலனை தருகிற தேவன் சொல்லிட்டார். ஸோ எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்த்தாதான் அதுக்கு பேர் விசுவாசம், இல்லைன்னா அதுக்கு விசுவாசமே கிடையாது. எதிர்பார்க்க வேண்டும்னு பைபிள் சொல்லுது. ஓகே, எபிரேயர் 11:6 தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸ்ட்ரெஸ் கொடுக்குது பைபிள். பலனை தருவார்னு நீ விசுவாசிக்கணுன்றார். ஆனால் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து கர்த்தர் என்ன கொடுத்தா தான் கொடுப்பாரா? அவர் ரொம்ப நிச்சயம் நான் கொடுக்காம இருந்தாலும் அவர் கொடுக்க வரல, ஏன்னா அவர் ஆல்ரெடி சிலுவையில் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், அப்படி இல்லை. இதை கொஞ்சம் இதை சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல ரெண்டு இது சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து நம்ம கடவுளுக்கு கொடுக்கல, ஏற்கனவே அவர் கொடுத்ததுலாம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதனால தான் யோபுவில் நம்ம படிக்கிறோம், அவருக்கு முந்தி கொடுத்தவன் யார் அப்படின்றது. இப்போ நான் முந்தி கொடுக்கல, தேவன் தான் முந்தி கொடுத்தார், முந்தி அன்பு கூர்ந்தார். எல்லாமே இஸ் பிகினிங், அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கு. அவர் கொடுத்த இந்த பூமியில் அவர் கொடுத்த இந்த மூளை, இந்த அறிவு அவர் கொடுத்ததுலேருந்து தான் ஏதோ ஒன்று உண்டாக்கியிருக்கேன். அப்போ நான் கொடுத்த பிறகு அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்றது இல்லை, அவர் கொடுக்க ஆரம்பிச்சதுனால நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் நன்றியா இருக்கும்போது, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன்ற மாதிரி யோபு 41:11 தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். கடவுளை சொல்றார், நீ முந்தி கொடுத்தியா நான் முந்தி கொடுத்தனான்ற, நான் தான் முதல்ல உனக்கு கொடுத்தேன்ற. அப்போ அவர் தான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, அவர் கொடுத்தார், முதல்ல கொடுத்துருக்கிறாரு, இப்போ நான் திருப்பி கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி நான் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கலை, நான் வாங்கினதுனால தான் முதல்ல கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தேவன் தான் இதனுடைய துவக்கமாக இருக்கிறேன். ரெண்டாவது, நான் அவர் எனக்கு தந்ததற்கு உண்மையாக இருந்து நன்றியாக இருந்து நான் கொடுத்ததினால் கடவுள் சொல்கிறாரு, அதை தான் பவுலும் எழுதுகிறாரு, தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன பண்ணுவார்?
வர்த்திக்க பண்ணுவார்ன்றார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் முதல்ல ஆரம்பிக்கலை. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். அவன் ஆரம்பிக்கலை கிவிங்க, அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவன் ரிசீவ் பண்ணியிருக்கிறான். ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு அடையாளமாக கொடுக்குறான். அவர் வந்து என்ன பார்க்குறாரு, இவன் கொடுத்தான்றதுக்கு அடையாளமாக திருப்பியும் நிறைய கொடுக்குறாரு. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா பெருக ஆரம்பிக்குது, மல்டிபிள்ஸ் கிரியேட் ஆகுது. வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவர்னா நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பட் ஒரு சிலதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. சில பணக்காரராக இருக்கிறவங்கலாம் நாங்கள் இன்னும் அப்படி ஒன்றும் கொடுத்ததில்லை, கரெக்டாக நல்லா தானே இருக்கும் சுட்டி காட்டுறாங்க சிலரை. அவங்களாம் என்ன கொடுத்தா அப்படி ஆயிருக்காங்க, அப்படிலாம் கர்த்தர் பார்க்குறது இல்லைங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படுது. உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லை அது இது வந்து சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒன்று. இன்னொன்று, இந்த கருத்து வந்து மாறுபட்ட ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். கொடுக்காமலே ஒருத்தன் பணக்காரன் ஆகியிருக்கான். விசுவாசியா அவிசுவாசியா யாரை சொல்கிறோம்? இந்த இடத்துல விசுவாசி கொடுக்காமலே பணக்காரன் ஆகிட்டானா, கொடுக்காமலே பணக்காரன் ஆகிட்டான், அவங்க யாருன்றது நான் முதல்ல பார்க்கணும், அதை பற்றி ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு நிலை வந்து கிடையாது. பிஸ்னஸ் பண்ணி கூட நல்லா வர்றாங்களா அந்த மாதிரி தான் சொல்ல வரேன் நான். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, காணிக்கை கொடுக்கறது மட்டும்தான் ஐஸ்வர்யத்துக்கு ஒரே வழின்னு நம்ம சொல்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ வந்து சபைக்கு வா, காணிக்கை கொடு, பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு போதிச்சா நான் செழிப்பை பற்றி முழுமையாய் பேசவில்லை என்று அர்த்தம். அந்த மாதிரியான கான்செப்ட் இல்லை, அப்படி பேசவே கூடாது. ஓகே, அப்படி சிலர் நினைக்கிறாங்க. நான் காணிக்கை கொடுத்தா பணக்காரன் ஆயிடுவேன். இல்லை, அப்படி ஆக முடியாது. காணிக்கை கொடுப்பது ஒரு வழி. ஆனால் இப்போ ஒருத்தன் பணக்காரன் ஆகிறானா பிரின்சிபிள்ஸ் என்ன தெரியுமா? கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அண்ட் டு யூ. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அங்கே எல்லாமே இருக்கு, பணம் மட்டும் கிடையாது. கொடுக்காம யார் பணக்காரன் ஆனா? அப்படி ஒருத்தன் ஆகவே முடியாது. ஸோ ஒரு தொழிலை அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் அவன் கொடுக்குறான், ஒரு சேவை அவன் கொடுக்குறான். ரெண்டு வகையாக தான் இந்த உலகத்தில், ஒன்று சர்வீஸ், இன்னொன்று மெட்டீரியல். இந்த உலகத்துக்கு நீங்கள் ரெண்டு விதத்தில் பண்ண முடியும். ஒன்று பொருளாக நீங்கள் தரலாம், அல்லது சேவையாக தரலாம். சர்வீஸ், ப்ராடக்ட், ரெண்டு தான் இருக்குது உலகத்தில். பணக்காரன் ஆகிறதுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் செயல்படலாம். ஒன்று, நீங்கள் சிறந்த சேவையை வழங்கலாம், சர்வீஸ். இன்னொன்று வந்து உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் கொடுக்கலாம், ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் மூலமாகவோ சர்வீஸ் மூலமாகவோ தான் ஒரு மனுஷன் கையில் வந்து பணம் வரும். கிவிங்கிறது என்னென்னா, கடவுளுடைய அபிஷேகத்தையும் ஞானத்தோடும் என்ன கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ணுறது மூலம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொட்டுவேன்னா பணத்தை கொட்டுவேன்னு அர்த்தம்? ஆசீர்வாதத்தை கொட்டுவேன்ற, ஆசீர்வாதத்தை கொட்டுவேன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு ஞானமாக இருக்கலாம், அது ஒரு தயவாக இருக்கலாம், அது ஒரு ஆற்றலாய் வலிமையாக இருக்கலாம். இதை கொண்டு நான் செயல்படுத்தும் பொழுது தான் என் கையில் செல்வம் வரும். நான் காணிக்கை கொடுத்துட்டேன், என் கையில் ஆண்டவர் எனக்கு காசு கொடுத்துருவாருன்னா அப்படி பைபிள் பேசவில்லை. அப்படியான மனநிலைக்கும் மக்கள் போகிறாங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா ஒரு 10,000 வரும், 10,000 கொடுத்தா 1,00,000 வரும், அப்படி சொல்கிறதும் இருக்குல்ல. இல்லை, அதான் கேட்குறேன். நானே கேட்குறேன்னா வரும் எப்படின்றேன். இல்லை, அதுக்கு ஏன் காரணம்னு சொல்கிறேன். வருது சிலருக்கு, அது எப்படின்றது சொல்கிறேன். எப்படி வரும்? நீங்கள் பணத்தை கடவுளுக்கு கொடுத்து உங்கள் கணத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது கடவுளும் மேலேருந்து பணத்தை போட மாட்டார். மேலே பணம்லாம் அச்சடிக்கிறது இல்லை, பணம் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த பணம் உங்ககிட்ட எப்படி வரும்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பார், ஒரு ஞானத்தை கொடுப்பார், ஒரு தயவை கொடுப்பார். நீங்கள் அதை போய் இந்த பூமியில் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. இப்போ பேதுரு போட்டை கொடுத்தான் இயேசுக்கு கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இப்போ இயேசு வந்து என்ன பண்ணார்? இப்போ மறுபடியும் தொழிலுக்கு போன்றாரு. ஐயா ஏற்கனவே நஷ்டம் அடைஞ்சிட்டுன்றான். இல்லை, நீ போன்றாரு. போய் வலையை போட்டால் வலை கிளியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ கொடுத்தா கிடைக்காதா? கிடைக்கலையா? கொடுத்தா எப்படி கிடைக்கின்றதுல இங்கே இப்போ புரிஞ்சு கொள்ளல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, 1000 ரூபா காணிக்கு போட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு 10,000 வந்துடும், என் அக்கௌண்ட்டில் 10,000 வந்துடும். ஸோ அது சாத்தியம் கிடையாது. இந்த ஒரே ஒரு விதத்திலே நாம் யோசித்தோம்னா நாம் ஏமாற்றம் அடைவோன்றேன். கர்த்தர் அற்புதருங்க, என்ன வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் யோசிக்காத அற்புதம்லாம் நடக்கும். நான் பேசுகிறது நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அன்றாடம் என்ன ஆண்டவர் பண்ணுவார் அது பேசுகிறேன்.
ஆசீர்வாதமான வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையும் வேறுபட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. அற்புதம்ன்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆசீர்வாதன்றது வேற. இது ரெண்டும் ஒன்று கிடையாது. அது எப்போதும் ஐஸ்வர்யத்தில் வாழ்கிறது. அற்புதன்றது நீங்கள் பணம் இல்லை, பணம் வந்துச்சு அது இல்லை, இப்படி. அப்போ நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் போகும் பொழுது 10 மடங்கா வருமா அப்படின்னு பிரசங்கியார் சொன்னாரா இல்லை பைபிள் சொல்லுதா? நான் என்ன கேட்குறேன், கொடுத்தால் பல மடங்கு வரும். இப்போ சுவிசேஷத்திற்காக விட்டவன் எவனோ அவனுக்கு நூறத்தனையாக வரும்னு செழிப்பு பிரசங்கியார் சொன்னாரா, இயேசு சொன்னாரா? இயேசு தான் சொன்னார். நூறத்தனையா எப்படி வரும், எந்த விதத்தில் அது வரும்? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எப்படி வருது? என் மேலே ஞானமாக, பலனாக, ஒரு யோசனையாக, ஒரு ஐடியா உங்களுக்கு ஓடும். அது எத்தனையோ கோடியை உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்தை திறக்கிறீங்க த்ரூ யுவர் கிவிங். இப்போ அதை தான் உபாகம் 8:18 ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை தருவேன்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐ வில் கிவ் யூ த பவர் டு கெட் ஆர் பவர் டு மேக் வெல்த். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் அவனுக்கு உண்டாகுது, அந்த கிருபை அவனுக்கு உண்டாகுது, அந்த ஃபேவர் அவனுக்கு உண்டாகுது. அப்போ கிவிங் மூலமாக நான் நேரடியாக பணத்தை பெறதில்லை, நேரடியாக அருளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த அபிஷேகம் நான் தொழிலுக்கோ ஊழியத்திற்கோ இல்லை ஒரு முதலீட்டுக்கோ இதுக்கோ போகும்பொழுது பல மடங்கு எனக்கு வேலை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் கையில் அது வரும்படி ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்டயே சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நான் ஒரு நிறைய கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய ஒரு கிவருங்க, ஆனால் ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் போகல, நீங்களே யோசிச்சிருக்கலாம் சில. அதுக்கு என்ன காரணம்? அதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். கொடுப்பது மட்டுமே செழிப்பதற்கான ஒரே வழி அல்ல. ஓகே ஓகே. இட் இஸ் நாட் த ஒன்லி வே. ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிவிங் இஸ் த ஒன்லி வே ஃபார் ரிச்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பணத்தை கொடுப்பது மட்டுமே இப்படி கூட சொல்ல முடியும். கிவிங் என்ற வழியாக நாம் பெற முடியும்னு சொல்லலாம். ஆனால் பணத்தை கொடுப்பது என்கிற ஒரே வழியின் மூலமாகவே நான் வந்து பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்ற. ஓகே, ஒருத்தர் பணத்தை மட்டும் கொடுத்துட்டே இருக்காரு காணிக்கையானா அதை வச்சு அவர் ஒரு பெரிய. இதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு தசம பாகம் 10% கொடுத்துருணுங்க, அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, நிறைய மக்கள். ஸோ ஆனால் கொடுத்தா தான் நல்லது, கொடுக்கலன்னா அது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு ஆகும். நீங்கள் கொடுக்காத பணம் வந்து கர்த்தர் உங்களை இது பண்ணுவார், மருத்துவ செலவு பண்ணுவீங்க, இந்த மாதிரி சொல்கிறது நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தசமபாகங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்கமில் 10% கொடுத்துடணுமா, இல்லைனா அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? டைத்திங்கிறது என்ன தெரியுமா? முதல்ல நான் கடவுளோடு உடன்படிக்கையில் இருக்கிறன்றதுக்கு அது ஒரு அடையாளம். ஓகே, கடவுளை என் வாழ்க்கைக்குள்ளே அலோவ் பண்ணுறேன், ஸ்பெஷலி த ஏரியா ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ கிவிங் இஸ் அ இன்விடேஷன் ஃபார் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ நான் கொடுப்பதின் மூலம் என் பொருளாதாரத்துக்குள்ளாக கடவுளை நான் வந்து என்ன பண்ணுறேன், வரவேற்கிறேன். அதனால தான் நான் சொல்லுவேன், உள்ளத்தை கொடுத்தால் ரட்சிப்பு, உள்ளதை கொடுத்தால் செழிப்பு. நீங்கள் வந்து கடவுளை வரவேற்கிறீங்க கொடுப்பதின் மூலம். கடவுளே என்ன, நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் அவருக்கு கொடுக்கும் அனுமதி தான் உங்கள் டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆசீர்வதிக்க கடவுளை அனுமதிக்கலைன்னா அந்த இடத்துல என்ன வேலை செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இவர் பிரசங்கம் பண்ணுறதுனாலையும் பயமுறுத்துறதுனாலையும் அப்படி ஜனங்களுக்கு ஆயிடும்ன்றது இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னா அங்கே நீங்கள் அதிலே பாருங்கள், மல்கியா 3:9-10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வருது, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்களின் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கிவர் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, என்ன அனுமதி கொடுத்துட்டல, பார்த்துடலாம் உன்னை எது தடுக்குதுன்னு பார்த்துடலாம், உன் பணத்தை எது திருடுதுன்னு பார்க்கலாம், எதெல்லாம் திருட வரதை நான் கண்டிப்பேன். ஏன்னா என்ன நீ அலோவ் பண்ணிட்டேன், என்ன அனுமதி கொடுத்துட்டேன், உன் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து தசமபாகத்துக்கு கீழே வருது. அதாவது உபாகமம் 3:9-10 தசமபாகத்தை பற்றி பேசுகிறது. 11 அதனுடைய விளைவு என்ன? கடவுள் நான் வந்து நிற்கிறேன்ற,
இப்போ காசு கொடுத்தா கடவுள் வந்து வேலை செய்கிறார் அப்படி சீப்பாக பேசிட முடியாது. கடவுள் காசுக்கு வந்து வேலை செய்கிறவர் அல்ல, ஆனால் கணத்திற்காக அவர் இறங்கி வருகிறார். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பணம் கொடுக்கவில்லை நான் கடவுளுக்கு, நான் கணம் கொடுக்கிறேன். உன் விளைவின் முதற்பலனால் கணம் பண்ணுன்றார். அப்போ இட்ஸ் ஹானர். கத்தாவே நீங்கள் தான் எனக்குன்னு நான் அவர் அனுமதி கொடுத்துட்றேன். அப்போ தசம பாகத்தின் மூலம் கடவுளை நான் என் வாழ்க்கைக்குள்ளே, அதுவும் ஸ்பெஷலாக பொருளாதார உலகத்துக்குள்ளே நான் அழைக்கிறேன், என் தொழில் உலகத்துக்குள்ளே அவர் அழைக்கிறேன். அவர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் என்ன தடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றார். ஏன்னா நீ என்ன அனுமதி கொடுத்துட்ட. ஸோ இது வந்து ஒரு அனுமதியாக பார்க்குறீங்க. அனுமதி நிறைய பேர் பயந்தும் கொடுக்குறாங்களே. இப்போ நீங்கள் அதுதான் நான் சொல்றேன், வந்து நான் கொடுக்கலன்னா எதாவது ஆயிடுங்க அப்படிங்கிற பயந்தும் கொடுக்கல. ஆயிடுன்றது நிஜம் தானே. நம்ம கிருபையா மிரட்டாமல் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். மிரட்ட வேண்டாம் மக்களை, ஆனால் விளைவுகளை பைபிள் சொல்லுதே, விளைவுகளை பைபிள் சொல்லுதே. பட் நீங்கள் சொல்கிறது அந்த பழைய ஏற்பாடு தானே. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டை அதை சொல்கிறீங்க. அதான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லா ஏற்பாட்லையும் அதானே. புதிய உடன்படிக்கையெல்லாம் வந்து கர்த்தர் அப்படிலாம் பண்ணலங்க, அதெல்லாம் கர்த்தர் பண்ண போகிறது இல்லைங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ்லாம் எடுத்துட்டாருங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம், மன விருப்பத்தோட எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது உண்மைதான். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ்னாலும் கொடுக்கலாம், கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்லன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், பெருக விதைக்கிறவன் ஏன் சொன்னார், எப்பா இல்லை லாபம் இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரி சின்னதாக விதைச்சிடாத, பெருக விதைன்னு தானே சொன்னார். ஆமாம் ஆமாம். இல்லை நான் கேட்குறது, இப்போது கட்டாயமாக விசனமாயம் இல்லைங்கும் போது இந்த 10% அது அடிபடுறதில்ல. இப்போ எந்த இடத்துல பழைய ஏற்பாடை தூக்கிட்டு நம்ம புதிய ஏற்பாடை கொண்டு வரோம். இப்போ ஒரு 10,000 வாங்குறவர் 1000 கொடுக்கணும். ஆமாம், அப்படிங்கிறது வந்து எந்த இதில் பண்ணுறோம். இப்போ அவர் 500 கூட கொடுக்கலாம்ல. நான் கேட்குறது வந்து 500 கொடுக்கலாம், இல்லை ஒரு 5000 கூட கொடுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் 10% நிறைய பேர் நினைக்கிறேன்னா தைத்து வந்து புதிய ஏற்பாட்லேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்குதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? 2 வசனம் நான் சொல்கிறேன். சரி. ஒன்று வந்து இயேசு சொல்கிறாரு, இவைகளையும் செய்யுங்கள், அவைகளை விட்டு விடாதீர்கள். இது ஒன்று. அப்போ இவர் வந்து தைத்துக்கு எதிராக இல்லை, அதை செய்யுங்க, இது என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்கன்றார். அடுத்தது எபிரேயரில் நம்ம வந்து படிக்கிறோம், தசமபாகம் வாங்கின இவனும் தசமபாகம் கொடுத்தானேன்றார். மெல்கிசேதேக்கினுடைய இதை கொண்டு வர, மெல்கிசேதேக்கின் ஊழியம்ன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கக்கூடியவர் தான். அது ஒரு நித்திய உடன்படிக்கையின் ஆசாரியத்துவம் தான் மெல்கிசேதேக்கினுடைய, நீதி செய்கிறவராக இருப்பார், அந்த மாதிரிலாம் என்னன்னைக்குமே இருக்கிறது. அப்போ தசமபாகம்ன்றது புதிய ஏற்பாட்டில் எபிரேய புத்தகத்தில் அவர் பேசுகிறார், தசமபாகம் வாங்கின இவனும் தசமபாகம் கொடுத்தானேன்னு லேவியை பற்றி சொல்கிறாரு. லேவி வந்து ஆபிரகாம் அடியில் இருக்கிறான், ஆபிரகாம் தான் தைத்து கொடுக்குறான். ஆபிரகாம் தைத்து கொடுக்குறத 4வது தலைமுறையில் வந்த லேவி கொடுத்ததா கடவுள் என்ன பண்ணுறாரு, கணக்கில் வச்சு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அன்றியும் இங்கு மரித்து போகிற மனிதர்கள் தசமபாகங்களை என்ன பண்ணுறாங்க, வாங்குகிறார்களே அப்படின்றார். ஆனால் அங்கேயோ என்றென்றும் மறியாமல் இருந்தவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்றார். அப்போ புது உடன்படிக்கையிலையும் புதிய ஏற்பாட்டுக்கையிலையும் அது இருக்குன்றது என்னென்னா the first portion, the first fruit or first portion. அதுக்காக வந்து இப்போ வந்து 10,000 வாங்குற ஆள் 999 ரூபான்னு உடனே கடவுள் எப்படி 999 அந்த மாதிரி நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏன் அந்த அந்த முதன்மையானதை தேவனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடாது? ஒரு லாவாக இருக்குன்றீங்க, தசமபாகங்கிறது ஒரு லா மாதிரி செயல்படுது. எஸ் 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 கிவிங்கே ஒரு லா தான், த லா ஆஃப் கிவிங். ஸோ தைத்திங்ன்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டு போர்ஷனை நான் தேவனுக்கு, அந்த 10ல் 1ன்றது ஒரு முதன்மையானதுன்னு அடையாளமாக அது இருக்குது. அப்போ அந்த முதன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தசமபாகம் காணிக்க பழைய ஏற்பாடுன்றோமே, ஆபிரகாமு காயின்னு இவங்கெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த தலைமுறைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவங்க வாழலை. நியாயப்பிரமாணம் வந்து மோசையின் மூலம் வந்தது, மோசையின் மூலம்தான் பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. பிரமாணத்துக்கு கீழே கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இந்த தசமபாகம் கொடுக்கும் பழக்கம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று பிரமாணம் இல்லாத காலத்திலேயே ஒன்று இருந்தது. அப்போ இது எழுத்தின்படி வரல, இது ஆவியின்படி வந்திருக்கு. அதனாலதான் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ன்ற நான். இப்போ இவங்கெல்லாம் இப்போ நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு மேட்ரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்ற ஒரு கட்டளை பிரமாணத்தில் இருக்கு, நியாய பிரமாணத்தில். ஆனால் யோசேப்பு காலத்தில் அப்படி ஒரு கட்டளையே கிடையாது.
ஆனால் யோசேப்பு விலகி ஓடுனான்னு இருக்குது. இப்போ இது எழுத்தின்படி அவங்க வாழ்ந்தாங்களா, ஆவியின்படி வாழ்ந்தாங்களா? ரூலே கிடையாது சார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு ஒரு கட்டளை யோசேப்புக்கு இருந்துச்சா? இல்லை, கிடையாது. அப்போ ஏன் ஓடனா? ஏன்னா இது ஸ்பிரிட் மேட்டர். அதே மாதிரி தைத்திங்கிறது வந்து பிரமாணத்தில் வந்து கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் அது கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு வழித்தோன்றலாக இருந்த ஒரு பழக்கமாக அது இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க தைத்தி. காயின் ஆபேல் காலத்திலிருந்து ஏதேன்லேருந்தே அது ஆரம்பிக்கு. இன்னும் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும்னா ஏதேன் தோட்டத்திலே தைத்து இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்றார். அப்போ இவ்வளவு விருட்சங்கள் இருந்தாலும் இந்த விருட்சத்தை நீ புசிக்காமல் விட்டு விடுகிறதினால் தைத் மாதிரி அது. காயின் ஆபேல் இவங்க ரெண்டு பேரும் கடவுளுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்ற அந்த இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எப்படி கொடுத்தான்னு பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. அவன் முதன்மையானதையும் தலையீற்று, அந்த தலையீற்று தான் 10%. அப்போ அதுக்கு தேவன் அங்கீகரித்தார்னு போட்டிருக்குது. இன்னொருத்தனும் கொடுத்தான், ஆனால் அங்கீகரிக்கலன்னு போட்டிருக்க. அப்போ முதன்மையானதையும் தலைச்சிறந்ததையும் தேவனுக்கு தரும் பொழுது தேவன் அதை கனமாக பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா தானே ஏதோ மிச்சம் மீதி ஏதோ கிடக்குதுன்றத, இது எவ்வளோ அமௌண்ட் மேட்ரு கிடையாது, ஹார்ட் இஸ் த மேட்டர். சூப்பர். நிறைய காரியங்கள் இந்த எபிசோடில் பேசுனீங்க. ஸோ அதில் உங்களுடைய புக்ஸ் எனக்கு பிடிச்சது இந்த பணப்பயணம். இதில் நீங்கள் எழுதியிருக்கிறது இல்லையா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த இது. ஸோ இதில் என்ன எவ்வளோ நாட்கள் இது அப்படிலாம் பிரயாசப்பட்டு எழுதியிருக்கீங்களா, இல்லை உங்களுடைய செய்தியில்? இது வந்து நம்முடைய பணப்பள்ளியிலிருந்து சில வகுப்புகளில் தொடர்ந்து போதித்த போதனையை புத்தகமாக மாற்றி கொண்டு வந்தோம். இது வந்து இதுக்கு வந்து அடிமைகளின் கையில் 1000 கோடி. தலைப்பே பயங்கரமாக இருக்கு. ஆமாம், அதுதான். ஏன்னா அடிமையாக இருக்காங்க. சரி. எல்லாரும் மில்லினியர்ஸா வெள்ளியோடும் பொண்ணோடும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமைகளாக இருந்த அவங்க கையில் எப்படி இவ்வளோ பெரிய செல்வம் அவங்களுக்கு வந்துச்சு, எப்படி அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது அவங்க கையில். ஒரே நைட்டில் எப்படி முழு இஸ்ரவேலர்களும் செல்வந்தர்களாக மாறினார்கள். அதே நேரத்தில் அவங்கள வியாதியற்ற பலம் உள்ளவங்களாக அவங்க மாறினாங்க. அந்த பயணம், அதை தான் பணப்பயணம்னு, மணி ஜேர்னி, பணத்தோடு அவங்க ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாபிக், பணத்தை பெருக்கும் 5 ஜாடிகள், யூதர்களுடைய முறைமை. ஆமாம், தி ஏன்சியன்ட் ட்ரூத் அபவுட் ஜூஸ். யூதர்கள் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள், 5 விதமாக பணம் அவங்க கிட்ட வரும்போது அவங்க 5 விதமாக அதை செலவு பண்ணுறாங்க. இந்த 5 ஜார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, வந்து அவங்க சேவிங்க்கு, தைத்திங்க்கு, கிவிங்க்கு, வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல காரியங்களுக்கு கொடுக்கறது. ஸோ 5 விதமாக அவங்க பணத்தை பிரிப்பாங்க. அதை குறித்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பிக்சர்ஸோட, இமேஜஸோட டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்போம். அது சின்ன புக்கு தான். பட் ஆனால் இது நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸை எப்படி பண்ணணுன்றதுக்கு ரொம்ப வழிகாட்டியாக அந்த புக்கு இருந்தது. இது இல்லாமல் இன்னும் 7 புக்கு இருக்கு இல்லையா, மொத்தம் 9 புக்கு எழுதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த புக்கெலாம் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த டாபிக் எங்களோட ஷேர் பண்ணது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.